ஹாய் ஹலோ எவ்ரிவன். டிஎன்டெட் பேப்பர் 2 2022 கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின். ஒரு 4 பேரோட ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ அப்படின்னா 610.25 கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் இன்கம் இந்த ஆவரேஜ் இன்கம் வந்து என்னவா மாறுதுன்னா 650.75 ஆகிடுது. எப்படின்னா ஒருத்தர் வந்து வெளியே போய்டுறாங்க. அப்போ அந்த 3 பேரோட ஆவரேஜ் இன்கம் தான் 650.75. அந்த வெளியே போனார் இல்லையா, அவளோட சேலரி எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷன்லாம் ஆப்ஷன் பி 488.75 தான். எப்படின்னு பார்த்தலாம். ஸோ இதுக்கு 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து 650 இந்த அமௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை கழிச்சா எவ்வளோ கிடைக்கும், 40.50 கிடைக்கும். இது 4ஆல் பெருக்குன்னா 162 வரும். இதை இந்த 650.75லேருந்து கழிச்சோம்னாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது ஒன் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 4 பேரோட ஆவரேஜ் இன்கம் தான் இது இல்லையா. அப்போது இந்த 4 வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன, ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். 4 பேரோட ஆவரேஜ் தான் இல்லையா, 610.25. இந்த 4 இந்த பக்கம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் சம் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருது 4 பேருக்கு. ஓகேவா, 2441 கிடச்சிருது. நெக்ஸ்ட் இதே மாதிரி 3 பேருக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 650.75. இந்த 3 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கிடைக்குது. இப்போது இந்த X4லேருந்து X3 கழித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வெளியே போனவரோட அந்த 4ஆவது நபரோட சேலரி எவ்வளோன்னு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இதுலேருந்து இதை கழிக்கும் போது மறக்காமல் இதில் பாயிண்ட் இருக்குது, அதனால் இங்கே 00ன்னு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதுலேருந்து ஒன்று கடை வாங்கினதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 2 போச்சுன்னா 7. நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி இருக்கிறது 0 வேறு ஒன்று போனதுனால பக்கத்துலேருந்து கடை வாங்கி தான் போடுறோம். ஸோ 488.75ன்னு கிடச்சிருது. ஓகேவா, ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தேங்க்யூ.